கேரள மாநிலம் இடுக்கியில் ஓடையில் அடித்துச் செல்லப்பட்ட காரால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பின் காரில் இருந்தவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி மற்றும் மீட்பு பணி எப்படி நடந்தது, எவ்வாறாக நடைபெற்றது, முழு விவரங்கள். கேரள மாநிலத்துல கடந்த சில தினங்களாக பாத்தீங்கன்னா கனமழை பெய்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் முழுவதும் கனமழை அதிக அளவுல பெய்துட்டு இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா முள்ளரிங்காடு, நேரிமங்கலம், அதிமாதி பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவுல மழை பெய்துச்சு. இதுல முள்ளரிங்காடு பகுதியில பெய்த கனமழையில அங்க இருக்கிற ஓடையில நீர்வரத்து மிக அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முள்ளரிங்காடு நீர் மாதா தேவ பணியாளர் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, காரை ஓட்டிட்டு வர்ற போது அந்த ஓடைய கடக்க முயன்ற போது அதிகமான வெள்ளம் வந்ததுனால அந்த காரை கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வரை அடித்து இழுத்து சென்றுட்டது. அப்பகுதியை சேர்ந்தவங்க உடனே காருக்குள்ள இருந்த பாதிரியார நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளம் மற்றும் மழையினால பல மின்கம்பங்கள் எல்லாமே உடைந்து விழுந்துச்சு, மரங்கள் எல்லாமே உடைந்து விழுந்ததுனால மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு. ரோடு எல்லாம் பிளாக் ஆனதுனால போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஏராளமான பயிர்களும் சேதமாயிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த கார் வெள்ளத்துல அழைத்து செல்லப்பட்டு ஒரு மரத்துல மோதி ஒரு தண்ணி ஓடையில சிக்கிக்கிட்டதுனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உதவியுடன் அந்த காரை மீட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கோட்டயம் மலையோர பகுதியில பல இடங்கள்ல தற்பொழுதும் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுல முண்டக்கையம், காஞ்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. மேலும் பல இடங்கள்ல மண் சரிவு, கல் மற்றும் பாறைகள் சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். நன்றி சிவசபாபதி, உங்களுடைய கள தகவல்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.